Holiness unto the Lord. Faith, virtue, knowledge, temperance, patience, godliness, kindness, brotherly, divine love. Alpha Omega Ministries. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் மெசேஜாக நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அதை மெடிடேட் பண்ணுங்கள். அதில் என்ன ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் என்பதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு அறிவிப்பு வைக்கப்பட்டது. ஆனால் அது எத்தனை பேர் நம்ம நோட்டீஸ் பண்ணோம், எத்தனை பேர் படித்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது அந்த ஒரு காரியத்தை மையப்படுத்தியதான ஒரு ஆராதனை தான் நம்ம இப்போ செய்ய போகிற ஒரு ஆராதனை. அந்த ஆராதனை எதை குறிக்கிறது என்றால், ஒரு அசைவாட்டு பலி அல்லது கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக தூபமாய் நறுமணமாய் நம்ம பாடியிருக்கிறோம். நிறைய வரிகளில் ஆராதனையில் தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் பாடியிருக்கிறோம். ஆனால் அந்த தூபம் என்ன நறுமணம் என்னன்றதை நம்ம இன்னும் அந்த ஆழங்களுக்குள்ளே நம்ம போகலை. அப்போது அந்த இடத்துல மோசேக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு கட்டளை, பலியை இப்படி தான் செலுத்தணும். என்னென்னா, முதற் பலனானதை எனக்கு பலியாக செலுத்துங்கள். விளைவின் முதற் பலன் நான் உங்களை கொண்டு போய் சேர்த்த தேசத்தில், கானான் தேசத்தில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களை ஆசீர்வதிக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலிருந்தும் முதல் கனியை, முதல் பலியை எனக்கு செலுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ எனக்கு செலுத்துங்கள்னால் அது அவருக்கு கேட்கல, அவருக்கு கொடுக்கணுன்ற உள்ளம் நமக்கு வரணுன்றதை அவர் மீன் பண்ணுறார். நம்ம எந்த உள்ளத்தோட கர்த்தருக்கு அந்த பலியை, அந்த சாக்ரிஃபைஸை செலுத்துகிறோம். அதற்கு அடையாளமாக தான் முதற் பலனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரின் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மரித்தோரிலிருந்து எழுந்ததில் இயேசு கிறிஸ்து முதற் பலனானார். அதே அந்த இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தோரிலிருந்து எழுந்தார் அப்படின்னா, அவர் நம்மை முதற் பலனாக்குவதற்காக, நம்ம முதற் பலனாக வரணும் அப்படின்றதுக்காக. இது யாக்கோபில் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில், ரோமர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன், அங்கேயும் நீங்கள் வாசிக்கலாம். என்னென்னா, நம்மை ஆண்டவர் அவரோடு கூட முதற் பலனில் நம்ம இணைக்கிறார். அப்போ முதற் பலன்லாம் யாருக்குரியது சொல்லுங்கள்? முதற் பலன் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இப்போது இயேசு முதற் பலன் ஆகிட்டார். அடுத்து நம்மளை முதற் பலனாக மாற்றிட்டார். அப்போ நீங்கள்லாம் முதற் பலன்னா நீங்களாம் யாருக்குரியவர்கள்? நீங்களாம் கர்த்தருக்குரியவர்கள். அப்போ கர்த்தருக்குரியவர் முதற் பலன் எங்கே வரணும்? பலிபீடத்துக்கு வரணும். இயேசு முதற் பலனாக இருந்ததுனால எங்கே வந்தார்? கல்வாரி சிலுவைக்கு பலி பொருளாக வந்தார். இன்றைக்கி நம்மை நாமே ஜீவ பலிகளாய் நம்மை அர்ப்பணித்து ஆராதிக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12, 1, 2 வசனங்களில் நம்ம வாசிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு பலி பொருளாக இருக்கிற நாம் முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் கர்த்தருடையவர்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு சொந்தம். இந்த வார்த்தையை கர்த்தர் மீன் பண்ணுறாரு. அவருடையவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறதுனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது, அவருடையது எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன் டேரிங் மீட்டிங், ஏன் சுத்திகரிப்பு ஆராதனைனா, எப்போ நாம் அவருடையவர்கள் என்று மாறிவிட்டோமோ, அவருடையவைகள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் மீன் பண்ணுறார். அப்போது நாம் பலி பொருளாக பலிபீடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து, இப்போ பென்யன ப்ரேயரில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவை கொண்டு ஜெபிக்கும் பொழுது, ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது, அந்த யுத்தத்தில் ஆயி பட்டணத்தில் அவர்கள் தோல்வியை பார்க்குறாங்க. அப்போ ஈஸியாக வெல்ல வேண்டிய இடத்துல தோல்வியை அவர்கள் ஏன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது? யோசுவா தேவனிடத்தில் விசாரித்த போது, சாபத்தீடானது ஏதோ ஒன்று உங்கள் மத்தியில் இருக்கிறது, அந்த சாபத்தீடானதை நீங்கள் கலைந்து போடுவீர்களானால் ஜெயம் படுவீங்க. அப்போ இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நான் உங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்வேன். இதுதான் அந்த வார்த்தையினுடைய முழு சாராம்சம். இன்றைக்கி உங்களை பரிசுத்தப்படுத்திக்கோ,
நாளைக்கு நான் உன் மத்தியில் அற்புதத்தை செய்வேன். அப்போது ஏன் பரிசுத்தப்படுத்தணும்? நமக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா இயேசு பரிசுத்த பலியாய் பான பலியாய் வார்க்கப்பட்டார். ஏன் வார்க்கப்பட்டார்? அவர் நாளைக்கு அடுத்த நாள் மகிமை அடைவதற்காக. அற்புதம்னா என்னதுன்னா வெறும் சுகம் கிடைக்கிறது பேர் அற்புதம் இல்லை, நம்மை மகிமையாய் மாற்றுகிறதுக்கு பேர் தான் அற்புதம். அந்த மகிமையாய் மாற்றுகிறதுக்கு ஏன்னா ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த மகிமையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொண்டு வருவதற்காக தான். அண்ணன் அதுக்கு தான் பாலன் அடிக்கடி சொல்கிறாங்க, இது மற்றவங்களுக்கு கிடையாது. இப்போ மற்றவங்களுக்குனாக்கா வால் போஸ்டர் அடித்து நாளைக்கு இங்கே வர்ஷிப்னாக்கா ஹால் நிறைஞ்சிரும். அதால் நம்மளாலையும் செய்ய முடியும், கர்த்தராலையும் செய்ய முடியும். ஆனால் அதில் இன்டென்ஷன் ஆளுக்கு மற்றவர்களுக்கு கிடையாது, நமக்குன்றதுக்கு காரணம் என்னென்னா நாம் பலி பொருளாக வந்திருக்கிறோம். நம்மளை இன்றைக்கி பரிசுத்தப்படுத்திக்கணும். நாளைக்கு சிலுவையில் அறையிற நாள் பஸ்கான்னு நினச்சிக்கணும். உங்களை நீங்களே ஜீவ பலிகளாக உங்கள் சரீரங்களை நாளைக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆமாம். நாம் எதற்காக கூடியிருக்கிறோம்? இன்றைக்கி எதற்காக நம்ம கூடியிருக்கிறோம்? இங்கே நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, அதான் ப்ராக்டிஸ் இல்லை. we are preparing ourselves. நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம். என்கிட்ட ஒன்று இல்லாமல் நான் இன்னொருத்தருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் ஆராதனை செய்யாமல் நான் எப்படி மற்றவங்களை ஆராதனை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி. நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆயத்தப்பட்டு நாளைக்கும் நம்ம ஆயத்தாக தான் பட போகிறோம். நாளைக்கு உடனே நம்ம ஒரு ஷோ பண்ண போகிறதில்ல, பெர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நம்ம யாரையும் கூப்பிட போகிறதில்ல. யாருக்கும் நம்ம ஒரு ஷோ பண்ணி நான் இப்படி பண்ணுறேன் நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்வதில்லை. அடுத்தது, ஆராதனை என்பது கொடுப்பது. ஆராதனை என்பது நம்மை நாமே தேவனுக்கு கொடுப்பது. வர்ஷிப் இஸ் கிவிங், கொடுப்பது. காணிக்க தான் கொடுக்கறதுன்னு இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எதுக்காக ஒரு செய்திக்கு முன்பாக ஒரு ஆராதனை வைக்கிறாங்க? அதில் நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம். தேவன் நமக்கு வார்த்தையில் திரும்ப கொடுப்பார். அவரை மிஞ்சி நம்மால் கொடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? அது பொருளோ நம்மையோ வேற. அவர் ஜீவனே கொடுத்துட்டாரே, நம்ம ஜீவனை கொடுப்போமா? சும்மா சொல்வோம், ஜீவனை கொடுக்கவும் தயாராகுது. ஆனால் இப்போ ஒருத்தர் யாராக வந்துட்டு ஏய் என்ன பேசுகிற என்று கத்தி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறதாக்கா அப்படியே ஓடிடுவோம். எனக்கு உங்களை பற்றி தெரியல, நான் அப்படி செய்வேனான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நம்மையே தருவது. ரோமர் 12ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் வர்ஷிப்னு இருக்குது, கார்ப்பரேட் வர்ஷிப்னு இருக்குது. தனிப்பட்ட ஆராதனை, குழு ஆராதனை. இப்போ நம்ம பண்ண போகிறது குழு ஆராதனை. அதில் நம்ம என்ன பாட்டு பாடுறோம், என்ன ராகத்தோடு பாடுகின்றோம், என்ன தாளத்தோடு பாடுகின்றோம், என்ன ஸ்ருதியோடு பாடுகின்றோம் என்கிறதை நாம் கவனத்தில் கொண்டு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம அதுக்கு தான் இந்த முறை நம்ம இன்னும் கவனமாக ஒருத்தர் லீட் பண்ணி நம்ம பேக்கப் பண்ண போகிறோம். அப்போது தவறுகள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்காது. ப்ரைவேட்னாக்கா நம்ம பாத்ரூம் சிங்கர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. பாத்ரூமில் போய் பாடுவாங்க, இல்லாட்டி சத்தம் போட்டு நம்ம எப்படி பாடினாலும் தேவன் விரும்புவார். நம்ம ஆராதித்தா தேவன் அதை மாதிரி சந்தோஷப்படுறவர். ஆனால் கார்ப்பரேட்டுன்னு வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும். சில காரியங்கள் தெரியலையா, ஆனால் கவனமாக நம்ம வாய் அசைப்பையோ எதையோ செய்ய வேண்டும். அது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசித்து பாஸ்டர் ஜார்ஜ் கருத்தில் நான் கொடுக்க போகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம், தெரிந்த வசனம், மிக முக்கியமான வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ புத்தியற்ற ஆராதனைன்னு இருக்கா? புத்தி உள்ள ஆராதனைன்னா இன்னொன்று புத்தியற்ற ஆராதனை இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீனா புத்தியற்ற ஸ்திரீ இருக்கிறாங்க. புத்தியுள்ள புருஷன்னா புத்தியற்ற மதியற்ற புருஷன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. எப்போதுமே நேற்று கூட யாருக்கிட்டே சொல்லும்போது
ஒரிஜினல் இருந்தால் தான் டூப்ளிகேட் இருக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரிஜினல்னா டூப்ளிகேட்டு செயல்படுகின்றவனாக இருக்கிறான். ஆகவே தேவன் நம்ம இடத்தில் விரும்புகிறது நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, சில வேளைகளிலே சில டைம் ஆயிடுச்சுன்னா நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைம் தான் வர்ஷிப். இன்றைக்கி நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். டைம் இஸ் வர்ஷிப். He makes everything beautiful in his time. அவர் அதேதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். Time is worship. Now is the time to worship. வந்தே பாரத்துக்கு எங்கேருந்தோ தாம்பரத்துக்கு வரும், பக்கத்தில் இருந்தாலும் எல்லாம் எடுத்துட்டு 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ 5:30 மணி ட்ரெயினை பிடிக்க வர்றோம் இல்லையா? அதுதான் ரொம்ப கவனமாக நாம் அதில் செயல்படுவோம். நான் செய்கிறதுனால சொல்கிறதுக்காக இல்லை, நான் உங்களை உற்சாகமூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய கதை. அடுத்தது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறது இல்லை ஆராதனை. இது வித்தியாசமான ஆராதனையே. நான் செய்கிறேன், நான் மற்றவங்களுக்காக செய்யலை, நான் மற்றவங்களுக்காக செய்யவில்லை என்பதை கவனிக்கணும். இது பற்றி விழுறது கூட தப்பு, அது என்னுடைய தவறு தான். ரொம்ப இதெல்லாமே when camera is focusing we have to be very careful. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். We are going to be transformed. We were conformed to the world, now we are getting transformed in the spirit to be with him. நம்ம அப்போ ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார், வெளிப்பாடுகளை தருவார். சாம்பாலன் அண்ணனுக்கெல்லாம் ஏன் தூக்கம் வரல, எனக்கு அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் சொல்கிறாருன்னா அதுதான். If we get closer to God, or if we take one step towards God, God will take as many as steps towards us. 10 ஸ்டெப்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு படி எடுத்து வச்சா போதும், அவர் பல படிகளை நம்மோடு கூட வைப்பார். அதுதான் ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை, கர்த்தர் யோசிக்கிற மாதிரி நடக்கும். சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய ஆவியில் நான் கேட்டதுனாலும் உணர்ந்ததுனாலும் சில விஷயங்களை நம்ம 5ஆம் தேதி இங்கே, அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு பிறகு என்ன என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 5ஆம் தேதி பாஸ்டர் இந்த இடத்துல கண்ணீர் வடித்தாங்க. இந்த இடம்னு சொன்னார், இந்த இடம்னு சொன்னார். அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம், கூட்டிகிட்டு வந்துட்டார். ஞாபகப்படுத்திச்சுங்க, என் இருதயத்தில் அது வந்தது. இந்த இடம்னு பர்டிகுலராக பேசினார். இங்கிருந்து தான் இங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். இடம் மாறிச்சு, ஆண்டவர் விடலை. அங்கே போன பிறகு அனன்சியா செருப்புன்னு யாரோ சொன்னாங்க, ஏதோ ஒரு வார்த்தை கேட்டது. உன் பாதரட்சையே கலட்டி போடு. நான் சொல்லுகிறேன், நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம். உனக்கு எதுக்கு செருப்பு? நான் உன் கூட இருக்கேன். டோன்ட் வரி, நான் கூட இருக்கிறேன். உன்னை எந்த முள்ளு குத்தும்? அதோடு அந்த சுருக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம்னு சொன்னால் நான் உன் கூட இருக்கிறேன். நான் பரிசுத்தர், இங்கே ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்புறம் 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த காரியத்திற்காக ஆண்டவர் இந்த தரிசனத்தை எனக்கு காட்டினார். இந்த பாடல், இந்த காரியம் நான் உணர்ந்தேன். இந்த பாடல், இந்த காரியம் நான் இப்பொழுது சொல்லுறேன். எல்லாரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லணும். நான் சத்தமாக சொல்லுவேன். நான் சொல்லுங்க. இப்போ பாஸ்டர் பேசும்போது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனம் சொன்னாங்க. நீங்கள்னு சொன்னார். இப்போ நாம் சொல்லுவோம் நான்.
நான் நான் என்ன எல்லாம் சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னென்ன சொன்னீங்க? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகுவேன். என் மனம் புதிதாகிறதுனாலே நான் இது எதுக்குன்னு சொன்னால், இது 1வது வசனத்தை இப்போ சொல்லணும். அதை சொல்லிடுங்கன்னா முடிச்சிடுவேன். அப்படி இருக்க சகோதரரே, என் சரீரத்தை அப்படி வசனத்தை அப்படி சொல்லுங்கள். நீங்கள் வசனத்தை அப்படியே சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஜீவபலியாக வேண்டும் என்று என்னுடைய இலக்கங்களை முன்னிட்டு புத்தியுள்ள நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொன்னார். நம்மளை அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள், நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். இப்போ இந்த காரியம்லாம் ஏன்? அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கணும். இப்போ தான் எனக்கு கண்ணீர் வருது. இந்த காரியம் எல்லாம் இந்த ரோமர் 12:1, ரோமர் 12:2, இது ஏன்? சகலமும் அவருக்காகவும் அவராலும் அவர் மூலமாக எல்லாம் அவருக்கு தான். இப்போ பக்கத்தில் கேளுங்க, நீ யாருக்கு கேளுங்க ப்ளீஸ். அதை சிரிச்சுட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதை சீரியஸாக கேட்டு பாருங்க. இப்போ சொன்ன இந்த 12ஆம் அதிகாரம் 1, 2 யாருக்கு? அவர் சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும். நான் யாருக்கு? இந்த வர்ஷிப் யாருக்கு நான் பண்ண போகிறேன்? அவருக்கு. அங்கே இருக்க ஒரு கூட்டத்திற்கு அல்ல. நான் என்னை தயார்படுத்துகிறேன். 2 காரியத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். ஐயா, அவங்க ஒரு வாசனம் சொன்னாங்க, நீ என்னுடைய, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என் துதியை சொல்லி வருவீர்கள். அதுக்கு முன்னே இது 43ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் 1:23. அதுக்கு முன்னே 42:8 சொல்லுவார், நான் கர்த்தர். எஸ், நான் கர்த்தர். எனக்கு பேச முடியல. நான் சொல்கிறேன், நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியல. இங்கே ஒரு செலெக்ஷன் நடந்து முடிஞ்சது 20 வருஷத்துக்கு முன்னே போட்ட பிளானில். இப்போ ஒரு செலெக்ஷன் முடிஞ்ச நான் வரும்போது 2 பேர் வண்டியில் பேசினேன். ஃபைனலுக்கு வந்துருக்குறோம். இதில் இருக்கிறவங்க யாரும் இழந்து போகாதீங்க. நீங்கள் சொல்கிற இந்த காரியம், இப்போ நாம் செய்கிற காரியம், நான் தான் பலியாக போகிறேன். நான் தான் பலியாக போகிறேன். ஜனங்கள் பார்க்குறதுக்கல்ல, எனக்கு நான் என்னை ஏன் கர்த்தர் அழைத்தாரோ அதற்கு. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைப்பதற்கு முன்னாக என்ன சொன்னார்னு சொன்னால், நான் கர்த்தர். கர்த்தர்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவருக்கு கீழே. அவருக்கு மேலே யாருமே ஒன்றும் செய்ய முடியாது, செய்ததை கேட்கவும் முடியாது, செய்ததை தடுக்கவும் முடியாது, நினைத்ததை தடவும் கிடையாது. அல்லேலூயா. என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கர்த்தர், என் மகிமையை வேறு ஒருவனுக்கு, விக்கிரகங்களுக்கும் கூட. அதனால் அது நமக்கு தான், என் பிள்ளைகளுக்கு தான். இந்த கானானிய ஸ்திரீகிட்ட சொல்லுவார்ல, பிள்ளைகளின் அற்பத்தை நான் நாய்களுக்கு முதல்ல என் பிள்ளைகள் தான் சொல்லுவாரே தவிர, அந்த கர்த்தர் அதே மாதிரி இங்கே குறிப்பிட்டிருக்க என்னையும் உன்னை, நான் என்ன நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன நான் கண்டிப்பாக சொல்வேன். நீங்களும் இருக்கிறீர்கள், அதை இழந்துவிடக்கூடாது, அதை காணாமல் இருக்கக்கூடாது. என் மகிமை நான் வேறொருவருக்கும் கூட கர்த்தரே சொன்னார்னு சொன்னால், அந்த மகிமை எனக்கு தானே, அவருடைய பிள்ளைங்களுக்கு தானே. அதை இயேசு வந்து சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். இதை பார்த்து நிறைய பேர் ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க. ஒரு நாளில் என்ன சொன்னால், உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க.
அப்போ ஆண்டவர் கேட்டார், அவர் தெரிஞ்செடுத்த பிள்ளைகள்கிட்ட கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? என்னால் பேச முடியல, நான் சொல்கிறேன், நிர்விசாரமாக எதையும் எடுக்காதீங்க. இவ்வளவு காரியங்களை, பிரயாசங்களை, எத்தனை வருஷத்துடைய பிரயாசமோ, எத்தனை ஆட்களுடைய பிரயாசமோ, எவ்வளவு செலவுடைய அதனுடைய எனக்கு தெரியும். அந்த நான் நிறைய ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்று சொல்ல, நான் கர்த்தர் என் மகிமை நான் வேறொருவரும் கூட இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவங்களுக்கு தான், நீ தண்ணீரில் கடக்கும்போது நான் உங்களோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையில பொருளாது, நீ அக்னி நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். இப்போ இயேசு என்னை உன்னையும் பார்த்து சொன்ன, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். உபதேசம் ஆண்டவருக்குள்ளே வரணும். நான் பலியாக வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்தில் எப்படி நான் பலியாக முடியுமான்னு தான் நாம் யோசிக்கிறோம். இப்போ நாம் அதுக்கு தான் வந்திருக்கோம், அதற்கு தயாராக வந்திருக்கோம். தயாராக இல்லை, தயாராக வந்திருக்கிறோன்னு சொல்லணும். நான் தயார், நான் தயார், நான் தயார், இதோ நான் இருக்கிறேன், என் காரியமாக யார் போவா? ஒருவனை தேடினேன், ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன், நானே வந்திருக்கேன். இயேசுவே வந்துட்டார். அல்லேலூயா. திறப்பில் எனக்கு ஒரு மனுஷனத்தின் ஒருத்தனை காணலன்னு சொல்கிறார். அதனால் யாராலும் முடியாது, இயேசு நம்மோடு இருந்தால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதை கேட்டு பின்னாடி வந்த சீசர்களுக்கு பின்னாடி வந்தவங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை செய்வா, யார் இதை கேட்பான்னு நிறைய சீசர்களே போயிட்டாங்க. நம்ம கூட இருந்தவங்க நான் யோசித்து பார்க்குறேன். கழிஞ்ச 15ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. அநேகர் இல்லை, நிறைய பேர் போயிடுவாங்க. அந்த போராள நானாக இருக்கக்கூடாது நினச்சிக்கோங்க, தயவுசெய்து. போயிட்டாங்க. அநேகர் பின்வாங்கி போனார்கள். இயேசு கேட்குறார், நான் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஏன்னா போனவங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நமக்கு தெரிந்தவங்க இருக்கலாம், நமக்கு நெருங்கினவங்க இருக்கலாம், நாம் விரும்பினவங்க இருக்கலாம். ஆனால் நான் இயேசுவை விட்டு போகக்கூடாது. நான் ஜீவ பலியாக வந்திருக்கிறேன். இனி என்னை எப்படி நடத்த போகிறோமோ, நம்ம தான் இந்த நம்ம பாடின பாட்டு தான் நாம் கொடுக்குற பலி. நம்மளை பலியாகும்படியாக அவர் கொடுத்துருக்கிற பாடல். நாம் அதுக்குள்ள இந்த ஒவ்வொருவரும் பாட போகிற பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இதுக்குள்ள நம்முடைய பலி மற்றவர்களுக்கு பலனாக மாறணும். அதற்கு சொல்லுங்க, நான் நான் நான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னை இந்த கூடிகையில் கொண்டு வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். பைபிளில் ஒரு காரியத்தை பார்த்தால், யோசபாத் ஒரு யுத்த களத்தில் நிற்கும்போது, அவன் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த யுத்த களத்தில் போகும்போது பாடகர்களை ஃப்ரெண்டில் விட்டுருந்தானு. அப்போ அவனோட அந்த யுத்தம் ஜெயமாய் மாறினது. ஸோ அந்த எரிகோ நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள் எடுக்கலாம். துதியினால் என்னென்ன காரியங்கள் நடக்குது என்பது. எரிகோ மதில் விழுந்தது. அதுபோல் நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தடைகளை, போராட்டங்களை நம் பாடி துதிக்கும்போது தேவன் இதெல்லாம் மாற்றுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமை இந்த இடத்துல கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமை அவர் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். சங்கீதத்தில் அடிக்கடிக்கு நான் வீட்டில் நாங்கள் குடும்ப பிரயர்லேயே சொல்லி தனிப்பட்ட விதத்தில் வாசிக்க ரொம்ப பிடிச்சமான விஷயம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி ஆளவரை நான் பாடுவேன் நிச்சயம். உண்மையாகவே எத்தனை வருஷமாக ஆண்டுக்காக நாங்கள் பாடிட்டுருக்கேன். ஆனால் இப்போ அந்த துதி ஆராதனைன்றது கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு மணி மைண்டடோடு தான் போயிட்டுருக்கு. நானும் அதை பற்றி இது பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பாட போகும்போதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆண்டு சமூகத்தில் உபவாசி, இன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராமில் இப்போ ஒரு திருமண காரியமோ ஒரு வர்ஷிப்போ அந்த இடத்துல போய் பாடும்போது ஆண்டு சமூகத்தை அன்றைக்கி மத்தியானம் நான் உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் அங்கே போய் நான் பாடுவேன். ஆனால் அது இப்படி உண்மையாக இருந்து ஆண்டுக்காக பாடும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு, நானும் ஜெசியெல்லாம் அதெல்லாம் பேசிப்போம். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே, ஆண்டவர் துதிக்க முடியலையே, பாட முடியலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நாங்கள் இதை பற்றி யோசிச்சே இருக்கும்போது நானும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஏன் ஆண்டவர் உங்களுக்காக நாங்கள் உண்மையாக பாடணும், எங்களுக்கு ஒரு அந்த வாய்ப்பு எங்களுக்கு இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது.
ஆனால் ஆண்டவர் சில காரியங்கள் என்னோட ப்ரேயரில் இருக்கும்போதெல்லாம் பேசுவேன். கர்த்தர் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே அவரை துதிக்கும்படியாக என்னை பிரித்தெடுத்த தேவன் இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்தும்படியாக கனப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்து என்னை உயர்த்தி வைத்த தேவாதி தேவனுக்கு நான் சகல துதியும் கனம் மகிமை செலுத்துகிறேன். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காய் மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இன்னும் ஆண்டுக்குள்ளாய் இன்னும் அவரை உயர்த்தும்படியாக இன்னும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தும்படியாக என்னை தாழ்த்தி அவர் சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்திருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த பாதையிலே நான் திரும்பி பார்க்கும் பொழுது என்னுள்ளும் உண்மையாகவே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தருணம் எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கின நாட்கள் உண்டு. ஆண்டவர் இந்த இடத்துல நான் உட்காரும் பொழுது ஒரு வசனத்தை என்னுடைய மனதில் நான் நினைத்தேன். நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்டே என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். உண்மையாகவே அவரை ஆராதிக்கும் பொழுது இருக்கிறதான அந்த மகிழ்ச்சி அது யாரும் நமக்கு தர முடியவே முடியாது. உலகத்தில் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் ஏராளம். இங்கே நிறைய காரியங்களை அண்ணன்கள் மூலயமா ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நான் என்ற அந்த காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அது நம்மள்கிட்ட வெளியில் வரும். நம்முடைய மாம்சம் அழிய வேண்டும். நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை அழிக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் இருந்து என்ன காரியத்தை செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே அது ஒரு உகந்த காணிக்கையாய் அவருக்கு நாம் ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அழகான ஆராதனையாய் காணப்படும். எத்தனையோ காரியங்களை மனிதன் தன்னை சந்தோஷப்படுத்தும்படியாய் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை நாம் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு நித்திய மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படும். இந்த கூடுகையிலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரும்படியாய், இன்னும் அதிகமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், எனக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நான் நன்றியுள்ள பாத்திரமாய் காணப்படுகிறேனா என்று ஒரு கேள்வி எனக்குள்ளே காணப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டவருக்கென்று நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை மற்ற ஜனங்களுக்கு நான் சொல்லும்படியாய் இந்த இடத்துல இந்த ஆராதனை மூலியமாய் நான் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாய், இந்த பாடல் மூலியமாய் சொல்லும்படியாய் தேவன் என்னை இந்த இடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் அங்கே இருக்கிறது அது அவருடைய சுத்த கிருபை. எவ்வளவு காரியங்களை தாண்டி நம்மளை வர வச்சிருக்கிறாருன்னு ஓரளவுக்கு எனக்கு புரியும். ஏன்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது பாருங்கள், நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கும்போது தான் தெரியும் அவன் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறது. முன்னாடி ஓடிட்டுருக்கிற வண்டி, முன்னாடி ஓடிட்டுருக்கிற காரு, லாரியெல்லாம் அடுத்த வண்டத்தை எப்படி மிஸ் ஆகுதுன்னு பின்னாடி போகிறவங்களுக்கு தான் தெரியும். அவனுக்கு தெரியவே செய்யாது. இந்த கடை இந்த என்னென்னா என்னொன்று அவர் நம்ம மூலம் செய்கிற ஒரு காரியம் உண்மையாட்டே நமக்கு தெரியாது. ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்ன சொன்னாங்க, உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறது. அப்போ புத்தி இல்லாத ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறது. ஓகே, ஜீவ பலியாய், அதாவது லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்படியே புத்தி இல்லாத ஆராதனை வேதத்தில் ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். அவனுக்குண்டான ரிவார்டையும் அவன் அன்றைக்கி பெற்றுட்டான். இன்னும் ஒரு பெரிய ரிவார்டை பெறுறதுக்கு
அவனை கர்த்தர் கடைசியாக வச்சிருக்கிறார். ஏசாயா சாப்டர் 14, 13 and 14. யாராவது ஒருத்தர் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா வாசிங்க. ஏசாயா சாப்டர் 14, 13 and 14 பாருங்கள். இதை நீங்கள் தியானிங்க. இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்குமா இருந்தால் அவனுக்கு என்ன பங்கோ அதுதான் நமக்கு. என் பவுல் சொன்ன காரியம் நம்மகிட்ட இருக்குமா இருந்தால் அதன் பங்கு. புரியுதா? அதன் பங்கு பாருங்கள். ஏசாயா சாப்டர் 14, 13 and 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நானும் அவரை எனக்கு நிகராக வேற யாரும் அவ்வளோட சூப்பராக நான் பாடுவேன் தெரியுமா? புரியுதா? என்னுடைய காரியம் சம்திங் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் யாருடைய கேரக்டர்னு பாருங்கள். புரியுது? யாருடைய சோபம்னு பாருங்கள். இந்த சோபம் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் கவலைப்படாதீங்க. அவனுக்கு என்ன பங்கோ அதுதான் உங்களுக்கு. கன்ஃபார்ம் 100%. வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேல்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அடுத்தது, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போவார். சரியா? அது நடக்க போகுது. இது நம்மள்கிட்ட இருக்க மாதிரி இருந்தால் கிருபையின் நாட்கள் இருக்குது. ஓகே, நம்ம அந்த காரியங்களை ஆண்டவரே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். ஏன்னா ஜீவபலியாக நம்மளை ஒப்பு கொடுக்குறோன்னா நம்ம மனம் புதிதாகும். அப்போ மனம் புதிதாகணும்னா என்னது? மனம் ஒரு குரங்கு, அது இருக்கிற தர இப்படி தான் போயிட்டே இருக்கும். அவரோட கூட மரித்தோம்னால் அவரோட கூட நம்ம எழுந்திருப்போம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் கிரியைகள்லேருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அதுதான் அல்டிமேட். அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பிதாவின் வாக்குத்தத்தம். சரியா? என்ன எதுக்காக நம்ம வந்தோம்னா, எனக்கு புரிஞ்ச அளவு உண்டானதை ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன சொன்னார்னா, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக. என்னது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதாவது உம்முடைய நாமத்தை நீ பரிசுத்தப்படுத்தினா, உன் நாமத்தை நீ உயர்த்தினா, உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தினா, அவருடைய ராஜ்யம் உனக்குள்ள ஸ்தாபிக்கப்படும். சொல்லுங்க. இயேசு என்ன ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு? இயேசுவின் ஜெபம் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மெல்லாம் யார் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவன் நாமக்காரனாக்கும், இவன் ஏசு அவக்காரனாக்கும். சகரியா 14:9 மட்டும் வாசிங்க. 14:9. சகரியா 14:9. சகரியா என்னதுன்னா, பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடு காலங்கள் முடிகிற நேரத்தில் என்ன நடக்குங்கிறத பழைய ஏற்பாடிலே போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் பார். அது வர ஒரு நிமிஷம். அந்நாளில் ஒரே கர்த்தர் பார். அப்போ அது வர நீங்க தியானிங்க. ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் தேபால் தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக நிறுத்தப்படும். எருசலேமோ உயர்த்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதலாவது இருக்கிற வாசல் மற்றும் கோடி வாசல் வரைக்கும் ஆனானியின் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மற்றும் குடியேற்றப்பட்டிருக்கும். ஓகே, அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். ஓகே, ஒரே கர்த்தர் இருப்பார். அவர் பூமி எங்கு ராஜாவாக இருப்பார். அப்போ அந்த இயேசு, அந்த கிறிஸ்துங்கிற செயல்பாடு முடிஞ்சிடும். அது ஒரு செயல்பாடு, ரட்சிப்பின் செயல்பாடு முடிஞ்சிடும். புரியுதா? அனாயிண்டிங் சொல்கிற செயல்பாடு முடிஞ்சிருக்கும்.
ஆட்டுக்குட்டியானவரே கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியா உலகத்தை ஜெயிப்பார். யோவான் 17:14. சரியா? ஓகே. அப்போது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்கள இடத்துல அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது என்ன செயல்படும்னா, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது போல பூமியில் செய்யப்படும். பரலோகத்தில் என்ன செய்யப்படும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது போல பூமியில். பரலோகத்தில் வாலிபர் ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம், ஓகே, இது எந்த ஒரு காரியமும் அங்கே கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான இடம் கிடையாது. அங்கே ஒரே ஒரு காரியம், அவரை மகிமைப்படுத்துறது தான், அவரை உயர்த்துறது தான், அவரை போற்றுறது தான். புரியுதா? அது இங்கே நடக்கும். இங்கே நடக்கிறது அங்கேயும் நடக்கும். அப்போ என்னது? பரலோக ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும். சரியா? ஆமாம், அதுதான் தேவதிட்டம். அது அப்படிப்பட்ட அதாவது யோவான் 4:23-24 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். யாராவது கொஞ்சம் தெளிவாக வாசிக்கிறவங்க வாசிங்க டக்கு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது கொள்ளும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறது இப்போ நிறைவேறுது. புரியுதா? நம்ம பேச்சில் இருந்தாலும் அது நிறைவேறுது. இது நம்மளுடைய செயல்பாடாக அவர் மாற்ற போகிறார். அவரே நம்மளை மாற்ற போகிறார். வாசிக்கிறேன். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி? இப்படிப்பட்டவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அவ்வளோதாங்க மேட்ரு. ஏங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. நோயிலேருந்து குணத்தை தந்தாரா? பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாரா? எல்லாத்துக்கும் அல்டிமேட் என்னது? எதுக்கு கொடுத்தார்? எதுக்கு உன் பிரச்சனையை தீர்த்தார்? எதுக்கு உன் தேவையை சந்தித்தார்? அவரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை போற்றும்படி. அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. ஒன்னிடத்துல சில்லறையை எதிர்பார்த்தா அதெல்லாம் பண்ணார். அவர் கொடுத்துருவியா? உனக்கு தசபாக காணிக்கையில் அவருக்கு அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இல்லையா? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஓகே தடையாக இருக்கிறது நம்மளுடைய காரியமாக தான் இருக்குமே தவிர அவருக்கு ஒரு குறைச்சலும் வராது. ஆனால் ஏன் அதுக்கு அந்த காரியங்கள்லாம் தடையாக இருக்குதுன்னா, நம்ம தவறிடக்கூடாதுன்னு, நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. புரியுதா? அதனால தான் கவனமாக ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து இன்னைக்கு நடத்துகிறார். எவ்வளோ காரியங்களை சொல்ல முடியும் தெரியுமா கர்த்தர்? இந்த காரியங்களை இன்னைக்கு கடைசி மணிய நேரங்களில் நம்மளை குடிச்ச காரியத்தில் கர்த்தர் செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் தெரியவே செய்யாது. ஆனால் அருமையாக செய்துட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றுமே அதிசயம், ஒவ்வொருத்தருமே அதிசயம், ஒவ்வொருத்தருமே. ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன்? ஆதி முதல் நீங்கள் என்னோட கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருக்கீங்க. அவரோட இருந்தவங்க தான் அவர் மறுபடியும் கூட்டி சேர்க்க வராரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் உடனே கவனிக்கணும். அப்போ என்ன ஆடுகள்னா என்ன ஆடு அல்லாத அவர் அல்லாத ஆடுகளும் இருக்குது. அவர்களுக்கோ அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்குது. இது ஜஸ்ட் ஒரு கரண்ட் அளவு தான். இனி முழங்கால் இருக்குது, இடுப்பு இருக்குது இல்லையா, நீச்சல் ஆளாக இருக்குது. அன்னைக்கு உலகம் தேவனை பார்க்கும். யார் மூலம் பார்க்கும்? என் மூலம் பார்க்கணும்னு சொல்லுங்க, நம்ம மூலம் பார்க்கணும்னு சொல்லுங்க. அதுதான் பயங்கரமாக. அது எப்படி இருக்கும்? பார்க்குறவனுக்கு பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு தெரியாது, அது அவனுக்கு பயங்கரமாக இருக்கும். சரியா? வஸ்திரத்தின் ஓரத்தில் வல்லமாக புறப்பட்டு போச்சுன்னா அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க.
ஏன் நம்ம காலத்தில் தானே அவன் இருந்தான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சிருந்தா நீ நானும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் செய்யாத காரியங்களை, புரியுதா, ரூத்து செய்யாத காரியங்களை, மரியாள் செய்யாத காரியங்களை, ராகாப் செய்யாத காரியங்களை நம்மளை கொண்டு நிறைவேற்றும்படி தேவன் விரும்புகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அவங்கெல்லாம் செய்து முடிச்சுட்டா முடிஞ்சிருக்கும், சப்ஜெக்ட் ஓவர். அவங்க பகுதியில் விட்டதை நம்மளை கொண்டு நிறைவேற்றுவோம். அப்போ தான் அந்த பூரணமாக, அதான் ஃபினிஷ் பண்ண, இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறார். நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். மூச்சு விடும்போதெல்லாம் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறாரு. அதை ஒன்று தான் தேவன் எதிர்பார்க்குறார். அதாவது என்னென்னா பழைய நம்மளை உண்டாக்கி நம்மள்கிட்ட கொடுத்தார்ல, அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தார்ல, அந்த அதிகாரத்தை நிமித்தம் நம்ம தெருவுக்கு வந்துட்டோம். இப்போ புதிய உடன்பாடுக்கு அந்த அதிகாரத்தெல்லாம் திருப்பி கேட்குறாரு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஏன்னா ஒன்னிடத்துல கொடுத்ததுனால தான் நீ தெருவுக்கு போன. நீ எடுத்த முடிவு தானே உன்னை தெருவுக்கு கொண்டு வந்துச்சு. உன்னுடைய சிந்தனை தானே உன்னை தெருவுக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ அந்த எல்லா மனம் புதிதாகும்படி எல்லாவற்றையும் ஒப்பு கொடு. அதாவது அவரோட கூட மரித்த மனம், ஆண்டவரே நான் உம்மோட கூட மறிக்கும்படி, உம்மோட கூட மறிக்கும்படி. அதாவது செத்துட்டான்னா அவனிடத்துல எந்த கிரியையும் இருக்காது. இனி நான் இல்லை, கிறிஸ்துவே. கிறிஸ்து ஒன்றில் ஜீவனாக வெளிப்படணுமா இருந்தால் சாவு ஒன்றில் ஆதாயமாக செயல்பட்டு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். சரி, நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நம்ம நன்றி உள்ளதை